அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையிலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை திமுக புள்ளிகளை வேட்டையாட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய நண்பர்கள் 3 பேருடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. அதே போன்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுடைய மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. யாரை குறிவைப்பதற்காக இந்த சோதனை? ஜெகத் ரட்சகனை குறிவைப்பதற்காக இந்த சோதனையா, இல்லை மறுபடியும் செந்தில் பாலாஜியை குறிவைத்துதான் இந்த சோதனையா என்பது பற்றி விரிவா பேச போறோம். செந்தில் பாலாஜி என்றாலே நமக்கு அமலாக்கத்துறை தான் நினைவுக்கு வரும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை படுத்திய பாடை போன்று வேறு யாரையுமே பாடுபடுத்தி இருக்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி கடும் நெருக்கடியை கடந்த 2 ஆண்டு காலமாக கொடுத்து வருகிறார்கள் என்று சொல்லலாம். ஏற்கனவே செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து அவருக்கு ஜாமீனே கொடுக்கல. அந்த அளவிற்கு இழுத்தடித்தார்கள் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை புரட்டி எடுத்தார்கள் என்று சொல்லலாம் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் எப்படியெல்லாமோ போராடி செந்தில் பாலாஜி கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜாமீன்ல மறுபடியும் வெளியே வந்தார். இப்போது வரை செந்தில் பாலாஜி ஜாமீனில் தான் வெளியே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து வித்யாகுமார் என்பவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போன்று அமலாக்கத்துறையும் அவருடைய ஜாமீன் மனுவை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தது. இதுல அமலாக்கத்துறையினுடைய அந்த ஜாமீன் மனுவினுடைய விசாரணை வருகிற 14ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அப்போ 14ஆம் தேதி இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்காது. ஒரு வார காலத்தில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைய தினம் செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர்கள் 3 நெருங்கிய நண்பர்களுடைய இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருப்பது செந்தில் பாலாஜிக்கு அடுத்த வாரம் ஜாமீன் கிடைத்தால் கூட, அந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்தால் கூட இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த சோதனையின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை மறுபடியும் சிறைக்கு எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் கருத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே செந்தில் பாலாஜி தப்ப முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏனென்றால் இந்த முறை ஏற்கனவே இருந்த வழக்கு இல்லை, புதிதாக ஒரு வழக்கின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியுடைய நண்பர்களுடைய இல்லத்தில் சோதனை நடைபெற்று வருகிறதா. என்ன வழக்கு என்று கேட்டால், டாஸ்மாக் இருக்கிறது இல்லையா, டாஸ்மாக் துறையில நிறைய ஊழலும் முறைகேடுகளும் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறைக்கு தகவல்கள் போயிருக்கிறதாம். நிறைய மோசடி நடந்திருக்குங்க, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு, டாஸ்மாக் துறையில நிறைய ஊழல் நடந்திருக்கிறது, அதன் மூலமாக நிறைய பணம் சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் அமலாக்கத்துறைக்கு சென்றதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியை மறுபடியும் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் குறிவைக்க ஆரம்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை. அப்ப செந்தில் பாலாஜியை நேரடியாக இந்த முறை அமலாக்கத்துறை அவருடைய வீட்டிலேயோ அவருக்கு சொந்தமான பகுதிகளிலோ இதுவரை சோதனை நடத்தல. ஒருவேளை இந்த மாலை கூட சோதனை நடத்தலாம். ஆனால் இப்போது வரை செந்தில் பாலாஜியை நேரடியாக அட்டாக் செய்யல அமலாக்கத்துறை. மாறாக அவருடைய நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 3 நபர்கள், அதுல ஒருத்தர் அரசு ஒப்பந்ததாரராக இருக்கிறார், சங்கர் அவருடைய பேர். இன்னும் 2 பேர், கார்த்திக் என்கிற ஒரு நண்பர், சுப்பிரமணி என்கிற நண்பர். இவங்க 3 பேருமே செந்தில் பாலாஜியுடைய மிக 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 நெருங்கிய நண்பர்களாம், ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் என்று சொல்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு. அவர்களுடைய இல்லங்களில் தான் அமலாக்கத்துறை திடீரென்று தீவிர சோதனை நடத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடந்து வருவதாக தகவல்கள் வருகிறது. டாஸ்மாக் துறையில ஊழல் விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான், சோதனை நடத்தப்பட வேண்டிய ஒன்றுதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. வெளிப்படையாக தெரிகிற ஒரு ஊழல் டாஸ்மாகில் நடந்து வரக்கூடிய ஊழல். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவது தொடங்கி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து டாஸ்மாக் துறையில் இருந்தே வருகிறது. டாஸ்மாகில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எல்லாம் தொடர்ந்து வச்சுட்டே வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டாஸ்மாக் துறையை அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்று கேட்டால் 100 விழுக்காடு வாய்ப்புகள் இருக்கிறதுன்றே நம்ம சொல்லலாம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அந்த துறையில் தான் இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கிறது என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த துறையில் நடந்த, குறிப்பாக இந்த டாஸ்மாக்ல நடந்த ஊழலின் மூலமாக
அதுல கிடைத்த அந்த பணத்தை சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு. பொதுவாக அமலாக்கத்துறை எப்போ ஒரு வழக்கில் களமிறங்குவாங்க அப்படின்னா, அந்த வழக்கில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டால், அது குறித்த தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்தால் அமலாக்கத்துறை களமிறங்குவாங்க. இப்போதும் அந்த அடிப்படையில் தான் களமிறங்கி இருக்கிறார்கள். இந்த சோதனையில் செந்தில் பாலாஜி சிக்குவாரா என்று கேட்டால் சிக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. டாஸ்மாக் துறை மட்டுமல்ல, எல்லா துறையும் ஊழலில் மலிந்து போய்தான் இருக்கிறது. இப்ப அந்த துறை சார்ந்து ஒரு சோதனை நடக்கிற போது அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி சிக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் செந்தில் பாலாஜி குறித்த ஏதோ ஒரு தகவல் அமலாக்கத்துறையிடம் சிக்காமல் இந்த சோதனையை அமலாக்கத்துறை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற கருத்துகளும் வந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியை நேரடியாக இதுவரைக்கும் அட்டாக் செய்யலை அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பகுதிகளிலோ அவருக்கு சொந்தமான அவருடைய அலுவலகங்களிலோ எல்லாம் சோதனை நடத்தலை. இப்போது வரை அவருடைய நண்பர்களுக்கு சொந்தமான பகுதிகளில் தான் சோதனை நடத்துகிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான பகுதிகளிலும் சோதனை நடத்தப்படலாம் என்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை இன்னும் சில இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் துறையினுடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்களாம். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு மிக முக்கியமான ஒரு சோதனையிலும் அமலாக்கத்துறை ஈடுபட்டிருக்கிறார்களாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 பெரிய மதுபான நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்களாம். SNJ நிறுவனம், அக்கார்டு நிறுவனம், கால்ஸ் நிறுவனம், இந்த 3 நிறுவனங்களிலும் சோதனை நடத்துகிறார்களாம். இதுல இந்த SNJ மதுபான நிறுவனம் இருக்கிறது இல்லையா, அவங்க வந்து டாஸ்மாக் நிறுவனத்தோடு ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்ததாரராக அந்த நிறுவனம் இருக்குதான். இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அக்கார்டு நிறுவனத்தில் நடத்தப்படக்கூடிய சோதனை தான். அந்த அக்கார்டு நிறுவனம் யாருடையது என்றால் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுடைய நிறுவனம் தான் இந்த அக்கார்டு மதுபான நிறுவனம். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறை தீவிரமான சோதனை எல்லாம் நடத்தி பல்வேறு முக்கியமான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றியிருந்தார்கள். அவருடைய மதுபான ஆலையிலெல்லாம் சோதனை ஏற்கனவே நடத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சோதனையில் தான் மருத்துவமனையினுடைய பிணவரையிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அது அப்போதே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ மறுபடியும் ஜெகத் ரட்சகன் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுகிறார் என்றால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் குறி இல்லை, ஜெகத் ரட்சகனுக்கும் சேர்த்துதான் குறி என்பது தெளிவாகவே தெரிகிறது. என்னதான் இந்த சோதனையில் அமலாக்கத்துறையினுடைய முதல் குறி செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் ஜெகத் ரட்சகனையும் அவங்க சாதாரணமாக விடப்போவதில்லை என்கிற தகவல்கள் தான் வந்த வண்ணமே இருக்கிறது. ஒரே நாள்ல 2 திமுகவினுடைய பெருந்தலைகள், ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லலாம். ஏனென்றால் இந்த 2 பேரும் சம்பந்தப்பட்டிருப்பது 2 பேர் சார்ந்த இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது இல்லையா, 2மே ஒரே புள்ளியில் தான் இணைகிறது. மதுபானத்தில் இணைகிறது, டாஸ்மாகில் இணைகிறது. டாஸ்மாகில் நடந்த மோசடியின் காரணமாகத்தான், அதன் மூலமாக நடந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனை அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்துறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா என்கிற கேள்வியை தான் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது தெரிகிறது. அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்த அமலாக்கத்துறை என்ன மாதிரியான சோதனை எல்லாம் நடத்த போகிறார்கள், வேறு யாருடைய பகுதிகளில் எல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்த போகிறார்கள் என்கிற செய்திகளின் அடிப்படையில் தான் 2 பேரும் எப்போ சிறைக்கு போவார்கள் என்கிற செய்திகள் வெளியாகும். தற்போது அந்த சோதனை நிறைவடையாமல் தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சோதனை தொடர்கிறது. இந்த இரவு முழுக்க அந்த சோதனை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு செந்தில் பாலாஜி தான் முதல் குறி. அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க, ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க. அவர் ஒரு வழக்கில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் கூட, அதாவது ஏற்கனவே அவர் போக்குவரத்து துறையில் வேலை பெற்றுக் கொடுப்பதற்காக பணம் வாங்கினார் என்பதானே அவருடைய முதல் வழக்கு. அந்த வழக்கில் அவர் வெளியே வந்தால் கூட இந்த டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜி வெளியே வரவே முடியாத அளவிற்கு நாங்கள் வேலையை காட்டுவோம் என்கிற அளவிற்கு அமலாக்கத்துறை தீவிரமாக களம் இறங்குவார்கள் என்பது உறுதி. ஆனா நமக்கு இன்னொரு சந்தேகம் எழுகிறது. என்னதான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்றெல்லாம் நம்ம நம்பினாலும், இதுவரை எத்தனை பேர் மீது அமலாக்கத்துறை தீவிரமான நடவடிக்கை எடுத்தது என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு இருக்கிறது இல்லையா? இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்கிற
ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். தொடர்ந்து இந்த கட்டமைப்பை தான் ஏற்படுத்தி வருகிறார்கள். இது திமுக பாஜக 2 பேருக்குமே இது லாபம். இன்னும் சொல்ல போனால் 2 பேருமே இதை விரும்புகிறார்கள். 2 பேருமே மறைமுகமாக இதை செய்கிறார்கள் என்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இருந்துதான் வருகிறது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அமலாக்கத்துறை, அதாவது பாஜக அமலாக்கத்துறை ஏவி திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பது போன்ற ஒரு சூழல் இங்கே உருவாவதன் மூலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் போட்டி என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் என்பதை நிறுவுவதற்காகத்தான் இந்த சோதனை நடக்கிறதோ என்கிற சந்தேகங்களும் மக்கள் மத்தியிலே இருந்துதான் வருகிறது. அது அமலாக்கத்துறையினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது தெரிய வரும். ஏன்னா நீங்க பாருங்க, செந்தில் பாலாஜியை மட்டும்தான் இவர்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர் கூட இப்ப வெளியே வந்துட்டார். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டு வருது. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் நாம் உடன்படதான் வேண்டும். ஆனால் அந்த வரிசையில் நீங்க பாருங்க, ஆராசாவினுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகள் எதுவும் இருந்ததா இல்லை. அதே போன்று பொன்முடி, ஜெகத் ரட்சகன், ஏவாவேலு, இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. திமுகவினுடைய அமைச்சர்கள் வருமான வரித்துறையாலும் அமலாக்கத்துறையாலும் அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட செய்திகள் எல்லாமே நீங்க இவர்களுடைய பகுதிகளில் எல்லாம் எப்போதுமே சோதனை நடக்கும். சோதனையின் முடிவில் நிறைய ஆவணங்கள், முக்கியமான தகவல்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லி தகவல் எல்லாம் வரும். அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டது என்று சொல்லியும் தகவல்கள் வரும். ஆனால் தண்டனை கிடைக்கலையே என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதெல்லாம் இப்படிதாங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவார்கள். அதுக்கப்புறமா அவங்க மறைமுகமாக டீலிங் வைத்து விட்டு அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள். அரசியல்வாதிகள், எந்த அரசியல்வாதி இங்கே தண்டிக்கப்பட்டார்? அரசியல்வாதிகள் எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க வெளியே வந்து விடுவார்கள். கடைசியில் ஆதாரமே இல்லை என்று சொல்லி அவங்க வெளியே வந்து விடுவார்கள். செந்தில் பாலாஜி வழக்கிலும் சரி, ஜெகத் ரட்சகனுடைய வழக்கிலும் சரி, பொன்முடியின் வழக்கிலும் சரி, இதுதான் நடக்கும் என்கிற விரக்தியிலும் ஒரு சாரார் இருக்கத்தான் செய்கிறார்கள். எது எப்படியோ இந்த அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய இந்த சோதனை என்பது வரவேற்கத்தக்கது. இந்த டாஸ்மாக் துறை ஒழித்து கட்டப்பட வேண்டிய துறை. ஒட்டுமொத்தமாக ஒரு தலைமுறை இளைஞர்களையே குடி நோயாளியாக மாற்றியதில் இந்த டாஸ்மாக்கு பெரும் பங்குண்டு. அந்த டாஸ்மாக்ல போய் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றால் எப்படி பார்ப்பது சொல்லுங்க? இந்த டாஸ்மாக் துறை ஒழிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு மது இல்லாத ஒரு மாநிலமாக எப்போது மாற்றப்படுகிறதோ அப்போதுதான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிந்திக்கும் திறன் கொண்ட இளைஞர்களாக இருப்பார்கள். அதுக்கு இந்த டாஸ்மாக் துறை ஒழிய வேண்டும். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஊழலை ஒழிப்பதற்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட வேண்டும். இந்த டாஸ்மாகில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த டாஸ்மாக் துறையை ஒழித்து கட்டுவதுதான். பார்ப்போம் சோதனை முடிவில் அமலாக்கத்துறை என்னென்ன தகவல்களை அதிகாரப்பூர்வமாக சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட போகிறது, கூடுதலாக வேறு யாருக்காவது இதிலே தொடர்பு இருக்கிறதா என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை என்னென்ன தகவல்களை சொல்ல போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.